புருஷ சூக்தத்துல பத்யாம் சூத்ரோ அஜாயத சொல்லி இருக்கு. சரி, அதே சாஸ்திரம் கங்கை ஈஸ்வரனுடைய பாதத்துல இருந்து தோன்றி வந்தாங்க, விஷ்ணுனுடைய பாதத்துல இருந்து தோன்றி வந்தாங்கன்னு சொல்லி இருக்கு. அந்த கங்கை புனிதமானது, நம்மளையெல்லாம் புனிதப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்துக்கெல்லாம் போய் முங்கி முங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. கும்பமேளா உண்டா இல்ல பௌர்ணமி உண்டான்னு தேடி நாங்கெல்லாம் இங்க இருந்து மெனக்கெட்டு கிளம்பி போய் குளிச்சுட்டு வரோம். மட்டும் இல்ல, அங்க இருந்து பாட்டிலா எடுத்துட்டு வரோம், ஜம்ஜம் வாட்டர் எடுத்துட்டு வர்றது மாதிரி. அது எடுத்துக்கொண்டு வச்சா 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது, கெடாம அப்படியே இருக்கு. நாங்க அப்பப்ப பூஜையில ஒவ்வொரு சொட்டு விட்டு பயன்படுத்திக்கிறோம், குளிக்கிற தண்ணியில ஒரு சொட்டு விட்டு பயன்படுத்திக்கிறோம், கங்காஜல தண்ணியில குளிச்ச மாதிரி பாவிச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட கங்கை பாதத்துல இருந்து வந்தது, சூத்திரன் பாதத்துல இருந்து வந்தான்னு சொன்னா அதுல என்ன இழிவு இருக்கு? இந்த சூத்திர எப்பவும் தூய்மையானவர்கள்ங்கிறனால அவங்க பாதத்துல இருந்து வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. தர்மவியாத்தன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட சூத்திரன் கிட்ட கௌஷிகர்ங்கிற பிராமணர் தர்மம் படிக்க வந்த கதையை மகாபாரதம் பேசுது. வாசுகி திருவள்ளுவர் கதையோட இணைச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒருவேளை தமிழர்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். இந்த மகாபாரதத்துல தர்மவியாத்தன் கதைன்னு அதுக்கு பேர் இருக்கு. சுச்சம் திராவயந்தி இதி சூத்ராக அப்படின்னு பிரம்மசூத்திரம் மாதிரி நூல்கள்ல ஒரு குறிப்பு வருது. மற்றவருடைய துக்கத்தை எல்லாம் நீக்கிறதுனால அவனுக்கு சூத்திரன்னு பேரா. நம்ம வீட்டுக்கு வேலைக்காரங்க வரலைன்னா நம்ம துக்கம் எப்படி இருக்கும் நமக்கு தான் தெரியும். விஷம் லாத்தி இது விஷலக, தர்மத்தை கிரகிக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு விஷலன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு வியாக்கியானம். மனுஸ்மிருதியில் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணத்துல சூத்ரக சாது, சூத்திரன் சாது அப்படின்னு வியாசர் போடுகிறாரு. இப்படியெல்லாம் சூத்திரர்களை பத்தி சாஸ்திரங்கள்ல இருக்கு. இந்த உபநயனம் பொதுவா மனுஸ்மிருதியில சூத்திரனுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. முதல் 3 வர்ணத்தவர்களுக்கு மட்டும்தான் உபநயனம் சம்ஸ்காரம், சூத்திரனுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால மெயில் சாவனிசம் ஃபீமேல் சாவனிசம் மாதிரி இது பிராமின் சாவனிசம் கிளம்பி வந்துடக்கூடாது, அல்லது பிராமண வைசிய கத்திரிய பிராமண கத்திரிய வைசிய சாவனிசம் கிளம்பி வந்துடக்கூடாது. சில விஷயங்கள் சிலருக்கு, சில விஷயங்கள் சிலருக்கு இல்லைன்னு ஒரு நியமம் எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த விஷயத்துல சூத்திரனுக்கு உபநயனம் பண்ண வேண்டியது இல்லைன்னு இருக்கு.